இவங்களை ஒன்றா இருந்தால் கூட பிரித்து விடக்கூடிய அளவில் வல்லமை வாய்ந்தவர். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பிடிக்காதவங்களை வளரவே விடாத அளவுக்கு தடுக்கிறதுலேயே நல்ல திறமை வாய்ந்தவர். அதுவும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் குறிப்பாக அருகில் இருக்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தான் அண்ணன் பாலு அவர்களை நாம் எல்லாம் துரோகி பச்சோக்கி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது இந்த பத்திரம் இது என்னன்னா வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையை பதிவு செய்த பத்திரம். இதை வழக்கமாக வழக்கறிஞர் சங்கம் சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணுவாங்க. நல்ல திறமையானவர். அதனால் அப்பொழுதே அவர் ட்ரஸ்ட் ஆக்டில் இதை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்தை பற்றி இதுவரைக்குமே ஐயா கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காரு. ஏன்னா முழுக்க முழுக்க ஐயா அண்ணன் பாலு அவர்களை நம்பி வந்து தான் அதற்கு காரணம். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த பத்திரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரம் இருப்பது போல, அதுவும் அதிகாரம் கிடையாது, மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி அப்படின்னு ஒரே இடத்துல மட்டும்தான் நிறுவனர் பேரை குறிப்பிட்டிருக்காரு. மற்றபடி இந்த பத்திரத்தில் எல்லா இடத்துலையுமே அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிற மாதிரி 2007 அவர் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. அதாவது இப்போதான் அவர் எப்படியே மாறிட்டாருன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். அது கிடையாதுங்க. அவர் பிறப்பே அப்படிதான்ன்றதை அவர் 2007 நிரூபிச்சிருக்காரு. 2007 இந்த பத்திரத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதில் மருத்துவர் ஐயாவிற்கு எவ்வித அதிகாரம் இல்லாத வகையில் இதை பதிவு செய்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போர்டு மெம்பர் சொல்லியிருக்காங்க. ஒரு அமைப்பில் யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணுன்ற அதிகாரம் அந்த போர்டு மெம்பராக கூட மருத்துவர் ஐயாவை அவர் இந்த அமைப்பில் வைக்கலங்கிறத இந்த பத்திரம் உறுதி செய்து, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரஸ்ட் ஆக்ட் படி ஐயாவே நினைச்சா கூட இந்த அமைப்பை கலைக்க முடியாதுன்ற வகையில் அவர் ஒரு பத்திரத்தை தயாரித்து வச்சிருக்காரு. இப்படி திட்டமிட்டு ரொம்ப நாள் எப்படி மருத்துவர் ஐயாவை நாங்கள் எல்லாம் தெளிவானவர் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது மருத்துவர் ஐயாவே ஏமாற்றக்கூடிய வல்லமை படுத்தவராக துரோகியாக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் இருந்திருக்கிறாங்க என்று சொன்னால் நிச்சயம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். வங்கிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதிலும் குறிப்பா பனையூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அன்புக்குரிய அன்புமணி அவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஐயாவுக்கே இந்த அளவுக்கு தண்ணி காட்டினவர் அண்ணன் அன்புமணி பாவம் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றதை கேட்கக்கூடியவர், குழந்தை மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரு. அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணியை பாலு எந்த வகையில இந்த மாதிரி மோசடி செய்வார்ன்றத நீங்க பார்த்துட்டு அவரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அலுவலகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்து முகவரி, அதாவது அந்த முகவரியை மாற்றுறது கூட அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல. அடுத்தது ஐயாவுக்கு அதிகாரமே இல்லாத மாதிரி வச்சது கூட அந்த அண்ணன் அன்புமணிக்கு தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமா இப்போ நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அண்ணன் அன்புமணி இன்னைக்கு கட்சியே ரெண்டாக்கி கட்சியினுடைய தொண்டர்களையே விரோதி மாதிரி 2 பக்கம் மட்டும் வச்சு அப்படி என்னத்தை சாதிக்க போறாருன்னு தெரியல. நிச்சயம் மிகுந்த வழியோடு தான் நாங்களாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஐயா கூட நாங்கள் நிற்கணும்னு நினைச்சது ஐயா மேலே உள்ள பற்றுனால, ஐயா மேலே உள்ள விசுவாசத்தினால, ஐயா பட்ட கஷ்டத்தை நேரடியாக பார்த்ததுனால நாங்கள் கடைசி வரைக்கும் ஐயா கூட நிற்கணும்னு நாங்கள் நிற்கிறோம். இனியும் ஐயா கூட தான் நாங்கள் நிற்போம். அண்ணன் அன்புமணி புரிஞ்சுங்க, இந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்த்து நீங்கள் மோசம் போயிடாதீங்கன்றத இந்த நேரத்தில் ஊடகத்துறை மூலமாக பத்திரிகையாளர் மூலமாக நான் அண்ணனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்படியே அந்த பக்கத்து அப்படியே இருங்கண்ணே.